புஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடைமழை. அப்போது அ இப் அப்போது அப்போது அ இந்த இக் அந்த அப்போது அந்த கா இட் டி இல் காட்டில் அப்போது அந்த காட்டில் இ ரு இந்த இருந்த ஒரு கு ர இங்கு குரங்கு மழை இல் மழையில் ந நெய் இந்து நனைந்து ந டு இங்கிய வாரு நடுங்கியவாறு ஒ ரு ஒரு ம ர இத்தடியில் மரத்தடியில் ஒ து இங்கி ஒதுங்கி நீ நின்றது. ஒரு காட்டில் ஒரு நாள் அடைமழை பெய்து கொண்டிருந்தது. அப்போது அந்த காட்டில் இருந்த ஒரு குரங்கு மழையில் நனைந்து நடுங்கியவாறு ஒரு மரத்தடியில் ஒதுங்கி நின்றது. ஒரு காட்டுல ரொம்ப பெருத்த ஒரு மழை, நிக்காம ஓயாம ஒரு மழை பெய்து கொண்டிருந்தது. அப்போ ஒரு குரங்கு நனைஞ்சிருச்சு. மழையில நனைஞ்சு மரத்துக்கு அடியில மரத்துக்கு கீழே அப்படியே நடுங்கிட்டு இருக்கு நனைஞ்சு. சோ அதான் அந்த முதல் பத்தியோட சாரம். ஓகே, நம்ம ஒண்ணா போவோம். ஓகே, இது முதல் பத்தி. கொஞ்சம் தான் இருக்கு. இது கொஞ்சம் நீளமா தான் இருக்கு. கொஞ்சம் நீளமா தான் இருக்கும். நான் முடிச்சிடலாம் டக்குன்னு. சரி, இது நம்ம முடிச்சிருவோம் ரெண்டுமும். ஓகே, அடுத்ததாக இந்த அந்த ம ர இல் மரத்தில் அந்த மரத்தில் இந்த இருந்த பறவை பறவை அந்த மரத்தில் இருந்த பறவை ஓ இன்று ஒன்று கூடு க இட்டி கட்டி அந்த மரத்தில் இருந்த பறவை ஒன்று கூடு கட்டி தன் குஞ்சுகளுடன் குஞ்சுகளுடன் மழைக்கு யாது நனையாது பாதுகாப்பாக உட்கார்ந்து கொண்டிருந்தது. அந்த மரத்தில் இருந்த பறவை ஒன்று கூடு கட்டி தன் குஞ்சுகளுடன் மழைக்கு நனையாது பாதுகாப்பாக உட்கார்ந்து கொண்டிருந்தது. சரி, இது நம்ம இந்த ரெண்டுத்தையும் படிச்சிருமா? ஓகே, நான் மறுபடியும் படிக்கலாம் முதல்ல இருந்து. ஒரு காட்டில் ஒரு நாள் அடைமழை பெய்து கொண்டிருந்தது. அப்போது அந்த காட்டில் இருந்த ஒரு குரங்கு மழையில் நனைந்து நடுங்கியவாறு ஒரு மரத்தடியில் ஒதுங்கி நின்றது. அந்த மரத்தில் இருந்த பறவை ஒன்று கூடு கட்டி
தன் குஞ்சுகளுடன் மழைக்கு நனையாது பாதுகாப்பாக உட்கார்ந்து கொண்டிருந்தது. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சொல் விளங்கலன்னு சொல்லுங்க. கூடு அப்படின்னா உங்களுக்கு சார். வேற நனையாது கொஞ்சம் வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஓகே. ஏதாச்சும் ஒரு சொல் தெரியலன்னா எனக்கு சொல்லுங்க. நம்ம விளக்குறேன். ஓகே. இப்ப நம்ம படிக்கலாம். ஓகே. ஓகே. ஒரு 2 பேர் போதும் நெனைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கதை கொஞ்சம் நீளமா தான் இருக்கு. ஏன்னா இது ஒரு பக்க கதை தான். ஒரு பக்கம் கூட இல்ல. இது ஹாஃப் கதை தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த கதையோட இதே இவ்வளவுதான். இதான் இந்த கதை. இது வரைக்கும் தான் அந்த கதை வருது. ஓகே. சரி. யார் படிக்கிறீங்க? யார் வாசிக்கிறீங்க? சார் அந்த எழுத்து சரி தெரியல சார். ஓ, எழுத்து இல்ல. ஓகே. ஓகே பாருங்க. இப்போ ஓகேவா? ஓகே சார். ஒரு காட்டில் ஒரு நாள் அடை மழை பெய்து கொண்டிருந்தது. அப்போது அந்த காட்டில் இருந்த ஒரு குரங்கு மலையில் நனைந்து நடுங்கியவாறு ஒரு மரத்தடியில் ஒதுங்கி நின்றது. ஓகே. ரைட். ரைட். வெரி குட். அந்த மரத்தில் இருந்த பறவை ஒன்று கூடு கட்டி குஞ்சுகளுடன் மலைக்கு நனையாது பாதுகாப்பாக உட்கார்ந்து கொண்டிருந்தது. ஓகே. வாழ்த்துக்கள் தைத்தனர்களே. வாழ்த்துக்கள். சிறப்பு. சிறப்பு. நல்லா வாசிட்டீங்க. வெரி குட். வேற யாராச்சும் 100 நபர் நம்ம அடுத்தது போயிடலாம். சபரினா, ரஃபிகா யாராச்சும் ட்ரை பண்றீங்களா? சார். ஓகே. நீங்க படிங்க. ஓகே. நன்றி. ஒரு காட்டில் ஒரு நாள் அடை மழை பெய்து கொண்டிருந்தது. ஓகே. அப்போது அந்த காட்டில் இருந்த ஒரு குரங்கு மலையில் நனைந்து நடுங்கியவாறு ஒரு மரத்தடியில் ஒதுங்கி நின்றது. வெரி குட் சார். ஓகே. அடுத்தது அந்த மரத்தில் இருந்த பறவை ஒன்று கூடு கட்டி தன் குஞ்சுகளுடன் மலைக்கு நனையாது பாதுகாப்பாக உட்கார்ந்து கொண்டிருந்தது. வெரி குட். வாழ்த்துக்கள்.
வாழ்த்துக்கள் யூசுப் அவர்களே, வாழ்த்துக்கள். சிறப்பு. வெரி குட், வெரி குட். ஓகே, சோ இது வந்து இது வரைக்கும் உள்ள கதை. அடுத்தது நம்ம பார்ப்போம். ஓகே, அடுத்தது மரத்தடியில். மரத்தடியில். மரத்தடியில் இங்கு குரங்கு இந்து நனைந்து. மரத்தடியில் குரங்கு நனைந்து இங்கு வதை நடுங்குவதை. மரத்தடியில் குரங்கு நனைந்து நடுங்குவதை ஏங்க இப்பு வந்திருக்கு அப்படின்னா, இது வந்து ஐ உருவு. அதனால இது வந்து வலிமிகும் டாபிக். இது வந்து இலக்கணம். நேரம் இருந்தா நான் அந்த இலக்கணமும் நான் விளக்குறேன். ஓகே, மரத்தடியில் குரங்கு நனைந்து நடுங்குவதை பார்த்ததும். பார்த்ததும். பறவைக்கு. இங்கு குரங்கு மீது. இரக்கம். வந்தது. மரத்தடியில் குரங்கு நனைந்து நடுங்குவதை பார்த்ததும். பார்த்ததும் பறவைக்கு குரங்கு மீது இரக்கம் வந்தது. ஓகே, நடுங்கிறத பார்த்து பறவைக்கு வந்து இரக்கம் வந்துருச்சு. ஓகே, மனம். பொறுக்காமல். மனம் பொறுக்காமல். குரங்காரே. என்னை பாரும். மனம் பொறுக்காமல் குரங்காரே வந்து பேசப்போது. என்னை பாரும். வெயில். மலையில் இருந்து. என்னையும். என் குஞ்சுகளையும் காப்பாற்றிக் கொள்ள. கூடு கட்டியிருக்கிறேன். என்னை இங்கிருந்து மனம் பொறுக்காமல் குரங்காரே என்னை பாரும். அது வந்து சொல்ல போகுது. வெயில் மலையிலிருந்து என்னையும் என் குஞ்சுகளையும் காப்பாற்றிக் கொள்ள கூடு கட்டியிருக்கிறேன். அது சொல்லுது. இது வந்து இப்ப பறவை வந்து பேசுது. அதனால் அதனால் தான் இந்த மலையிலும் நாங்கள் இது வந்து சந்தோஷமாக இருக்கிறோம். ஒரு எழுத்துக்கள் வந்திருக்கு, கொஞ்சம். ஓகே, இருக்கிறோம். மரத்தடியில் குரங்கு நனைந்து நடுங்குவதை பார்த்ததும். பார்த்ததும் பறவைக்கு குரங்கு மீது இரக்கம் வந்தது. மனம் பொறுக்காமல் குரங்காரே என்னை பாரும். வெயில் மலையில் இருந்து
என்னையும் என் குஞ்சுகளையும் காப்பாற்றிக் கொள்ள கூடு கட்டியிருக்கிறேன். அதனால்தான் இந்த மலையிலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். நீரும் நீரும் இப்படி அப்படி ஒரு ஒரு பாது காப்பான பாதுகாப்பான கூடு கூடு செய்திருக்கலாமே. அதனால்தான் இந்த மலையிலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். நீரும் அப்படி ஒரு பாதுகாப்பான கூடு செய்திருக்கலாமே. கூடு கூடு இருந்தால் கூடு இருந்தால் நீர் நீர் இப்படி நனைய நனைய மாட்டீர் இல்லவா அல்லவா. ஏ இன்று என்று புத்தி சொன்னது. கூடு இருந்தால் நீர்னா இது கமு மீ அப்படின்ற ஒரு சொல்ல குறிக்குது. நீர்னா தண்ணி இல்ல, இது நீர் தண்ணிக்கும் இதே பொருள் தான், நீர் தான் நம்ம சொல்லுவோம். ஆனா இது நீ நீ அப்படின்றத குறிக்குது. ஓகே, கூடு இருந்தால் நீர் இப்படி நனைய மாட்டீர். மாட்டீர்னா நனைய மாட்டல, அப்படிதான் என்ற பொருள். நனைய மாட்டீர் அல்லவா என்று புத்தி சொன்னது. என்று புத்தி சொன்னது. புத்தி அப்படின்ற ஒரு பொருள் என்னன்னா அறிவுரை. அதான் புத்தி சொன்னது, அறிவுரை சொன்னது, அதான் புத்தி. இதனை கேட்ட குரங்காருக்கு இதனை கேட்ட குரங்காருக்கு கோபம் கொண்டு வந்தது. இதனை கேட்ட குரங்காருக்கு கோபம் சீறிக்கொண்டு வந்தது. சீரி அப்படின்னா அதிக அளவிலான கோபம், இல்ல பர்ஸ்ட் ஆன மாதிரி, அந்த அளவுக்கு கோபம் சீறிக்கிட்டு வந்தா அந்த கோபத்தோட அளவு அதிகரிச்சுட்டே போகுதுன்னு அர்த்தம். சொல்ல அத சீரி அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துறாங்க. உன்னை விட இங்க உன்னை விடன்னு சொல்றதை விட உன்னை விட அப்படின்னு சொல்றது. உன்னை விட நம்ம படிச்சிருமே இருக்குது. உன்னை விட உன்னை விட நான் எவ்வளவு வலுவானவன். உன்னை விட நான் எவ்வளவு வலுவானவன். எனக்கு நீ ஒரே ஒரு சொல் தான். நீ அப்படின்றதுதான் இங்க நீர் அப்படின்றாங்க. நீரும் ஒரே பொருள் தான். இந்த நீர் என்ற வார்த்தை அந்த காலத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக இருந்தது. இப்போ இல்ல வழக்கத்துல. ஓகே, நீ புத்தி எனக்கு நீ புத்தி
சொல்கிறாயா, சொல்கிறாயா, எனக்கு நீ புத்தி சொல்கிறாயா. ஓகே, பாருங்க, நான் மறுபடியும் படிக்கிறேன் எல்லாத்தையும். மரத்தடியில் குரங்கு நனைந்து நடுங்குவதைப் பார்த்ததும் பறவைக்கு குரங்கு மீது இரக்கம் வந்தது. மனம் பொறுக்காமல், குரங்காரே என்னைப் பாரும், வெயில் மழையிலிருந்து என்னை என் குஞ்சுகளையும் காப்பாற்றிக் கொள்ள கூடு கட்டியிருக்கிறேன். அதனால்தான் இந்த மழையிலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். நீரும் அப்படி ஒரு பாதுகாப்பான கூடு செய்திருக்கலாமே. கூடு இருந்தால் நீர் இப்படி நனைய மாட்டீர் அல்லவா என்று புத்தி சொன்னது. இதனை கேட்ட குரங்காருக்கு கோபம் சீறிக்கொண்டு வந்தது. உன்னைவிட நான் எவ்வளவு வலுவானவன், எனக்கு நீ புத்தி சொல்கிறாயா அப்படின்னு கேட்டிருக்கு. இதுல வலுவானவன் அப்படின்னா பலமானவன் அர்த்தம். வலுவானவன்னா பலம் பொருந்தியவன், இல்ல ஸ்ட்ரென்த் கூட. ஓகே, அதுதான் அதுக்கு பொருள், வலுவானவன். வேற ஏதாச்சும்னா வேற ஒண்ணும் நினைக்கிறேன். பாதுகாப்பான உங்களுக்கு தெரியும். எளிமையான வார்த்தை தான். மரத்தடியில் குரங்கு நனைந்து நடுங்குவதை பார்த்ததும் பறவைக்கு குரங்கு மீது இரக்கம் வந்தது. மனம் பொறுக்காமல், குரங்காரே என்னை பாரும், வெயில் மழையிலிருந்து என்னையும் என் குஞ்சுகளையும் காப்பாற்றிக் கொள்ள கூடு கட்டியிருக்கிறேன். அதனால்தான் இந்த மழையிலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். நீரும் அப்படி ஒரு பாதுகாப்பான கூடு செய்திருக்கலாமே. கூடு இருந்தால் நீர் இப்படி நனைய மாட்டீர் அல்லவா என்று புத்தி சொன்னது. முற்றுப்புள்ளி. இதனை கேட்ட குரங்காருக்கு கோபம் சீறிக்கொண்டு வந்தது. என்னை விட நான் எவ்வளவு வலுவானவன், எனக்கு நீ புத்தி சொல்கிறாயா அப்படின்னு இந்த இரண்டாவது பத்தில முடிஞ்சிருக்கு. ஓகே, யாரு வாசிக்க முடியும்? வாசிக்க முயற்சி பண்றீங்களா? கொஞ்சம் நீளம் தான். யாராச்சும் முயற்சி பண்றீங்களா? ஐயா, மரத்தடியில் குரங்கு நனைந்து நடுங்குவதை பார்த்தும் பறவைக்கு குரங்கு மீது இரக்கம் வந்தது. மனம் பொறுக்காமல், குரங்காரே என்னை பாரும், வெயில் மழையிலிருந்தும் என்னையும் என்
குஞ்சுகளையும் காப்பாற்றி கொண்டு காப்பாற்றி கொள்ள கூடு கட்டியிருக்கிறேன். அதனால் நான் இந்த மலையிலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். நீர் இப்படி நீரும் இப்படி அப்படி சாரி அப்படி இருங்க அப்படி ஒரு ஓடிச்சியா பாதுகாப்பான கூடி செய்திருக்கலாமே கூடு இருந்தால் நீர் இப்படி நனைய மாட்டீர் அல்லவா என்று புத்தி சொன்னது. இதனை கேட்ட குரங்காருக்கு கோபம் சீறிக் கொண்டு வந்தது. உன்னை விட நான் எவ்வளவு வலுவானவன் ஓடிச்சியா ஓகேம்மா வலுவானவன் ஓடிச்சு. அது மறுபடியும் அதாயா ஓடிச்சியா. எனக்கு நீ புத்தி சொல்கிறாயா வாழ்த்துக்கள் நூராசிக் அவர்களே, வாழ்த்துக்கள். மன்னிக்கவும், இது கொஞ்சம் பெரிய பத்தி தான் கொஞ்சம் ஏன்னா அது எங்கிட்ட தள்ளிதான் நானும் படிக்கிறேன். அது கொஞ்சம் ஓடிடுது. சாரியா. பிரச்சனை நீங்க முயற்சி பண்ணது பெரிய விஷயம். ஆக்சுவலி வந்து கொஞ்சம் தான் அங்கங்க கொஞ்சம் மிஸ்டேக் தவிர திருத்தம் செய்யணும் தவிர வேற ஒண்ணும் இல்ல. வாசிக்கிறீங்க அதான். அதாவது இப்ப நீங்க வந்து கதையை படிக்க ஒரு நம்ம இதோட 2வது கதையை நம்ம படிக்கிறோம்ல, கதையை படிக்கும் போது அடுத்த ஒரு வாரம் வந்து நம்ம எழுத்து படிக்கும் போது உங்களுக்கே போர் அடிச்சுன்னு நினைக்கிறேன் அந்த எழுத்து பார்க்கும்போது. ஏன்னா நீங்க கதையே படிச்சிட்டீங்க, படிக்கிறீங்க. அப்போ எழுத்து வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமா கெட்சப் ஆயிரும். அந்த நம்பிக்கை இருக்கிறது. நன்றி. ஓகே. ஆனா நீளமான இதோட இன்னும் ஷார்ட்டான கதை என்னால எடுக்க முடியல. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரியா, பரவாயில்ல. இது இப்படி இருந்தாதான் கொஞ்சம் இதா இருக்கும்ல. அதான். சரி, நன்றி நூராசிக் அவர்களே. ஓகே, நம்ம வந்து அடுத்து பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. நான் மறுபடியும் வாசிக்கிறேன், கடைசியா வாசிக்கிறேன் எல்லாத்தையும் முழுசா. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்ப்போம். ஓகே. இப்போ உன்னையும் இப்போ உன்னையும் உன் கு இன் ஜு கா லை
யூ இம் இப்போ உன்னையும். ஒண்ணுமே ஸ்கிரீன்ல வரலையா ஐயா? நான் தான் எதையும் தட்டிட்டானா? ஸ்கிரீன்ல வரலையா? ஒருவேளை அன்பின் பண்ணிட்டீங்களோ? அன்பின் பண்ணிட்டீங்கன்னா வராது. அது வந்து பின் பண்ணணும். ஓகேயா. நான் வேணா மறுபடியும் வந்து உங்களுக்கு அடிச்சு திறக்கிறேன். கொஞ்சம் இருங்க. இப்போ ஓகே, இப்போ வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்துடும். ஓகே, இப்போ இப்போ இப்போனா இப்போ உன்னையும் உன் குஞ்சுகளையும் என்ன செய்கிறேன் பார். இப்போ உன்னையும் உன் குஞ்சுகளையும் என்ன செய்கிறேன் பார் என மரத்தில் விடு என ஏரி பறவையின் கூட்டை தீத்து எரிந்தது. இப்போ உன்னையும் உன் குஞ்சுகளையும் என்ன செய்கிறேன் பார் என மரத்தில் விடுவிடுனா வேகமா என ஏறி பறவையின் கூட்டை பீத்து எரிந்தது. பீத்துனா பிச்சிருச்சு அர்த்தம். பீத்துனா பிச்சிருச்சு, பீத்து எரிந்தது. பறவைக்கு அப்போதுதான் பறவைக்கு அப்போதுதான் புரிந்தது. பறவைக்கு அப்போதுதான் புரிந்தது. அறிவுரைகளை கூட பறவைக்கு அப்போதுதான் புரிந்தது. அறிவுரைகளை கூட அறிவுரைகளை கூட அதை கேட்டு நடப்பவர்களுக்குத்தான் அதை கேட்டு நடப்பவர்களுக்குத்தான் சொல்ல வேண்டும் என்று அதை கேட்டு நடப்பவர்களுக்குத்தான் சொல்ல வேண்டும் என்று. பறவைக்கு அப்போதுதான் புரிந்தது. அறிவுரைகளை கூட அதை கேட்டு நடப்பவர்களுக்குத்தான் சொல்ல வேண்டும் என்று. துஷ்டனுக்கு துஷ்டனுக்கு நல்லது சொல்ல போய் துஷ்டனுக்கு நல்லது சொல்ல போய் தனக்கும் தன் குஞ்சுகளுக்கும் பாதுகாப்பாக இருந்த கூட்டை இழந்து நனைகின்றோமே என மனம்
வருந்தியது வருந்தியது. என்ன? துஷ்டனுக்கு நல்லது சொல்ல போய் தனக்கும் தன் குஞ்சுகளுக்கும் பாதுகாப்பாக இருந்த கூட்டை இழந்து நடைகின்றோமே என மனம் வருந்தியது. இப்போது உன்னையும் உன் குஞ்சுகளையும் என்ன செய்கிறேன் பார் என மரத்தில் விடு என ஏறி பறவையின் கூட்டை பீத்து எறிந்தது. பறவைக்கு அப்போதுதான் புரிந்தது, அறிவுரைகளை கூட அதை கேட்டு நடப்பவர்களுக்கு தான் சொல்ல வேண்டும் என்று. துஷ்டனுக்கு நல்லது சொல்ல போய் தனக்கும் தன் குஞ்சுகளுக்கும் பாதுகாப்பாக இருந்த கூட்டை இழந்து நடைகின்றோமே என மனம் வருந்தியது. வருந்தியதுன்னா வருத்தமாயிருச்சு. துஷ்டனுக்குன்னா தீயவன் தீயவன் அர்த்தம். துஷ்டன் தீயவன் இல்லாத எதிரி துஷ்டன். ஓகே, வேற ஓகே, கடைசி ஒரே ஒரு வாக்கியம் தான் இருக்கு. நாமும் ஒருவருக்கு நாமும் ஒருவருக்கு அறிவுரை வழங்கு முன் நாமும் ஒருவருக்கு அறிவுரை வழங்கும் முன் அவர் அதனை ஏற்று நடப்பாரா என்று புரிந்து கொண்ட பின்னரே அறிவுரை வழங்க வேண்டும். நாமும் ஒருவருக்கு அறிவுரை வழங்கும் முன் அவர் அதனை ஏற்று நடப்பாரா என்று புரிந்து கொண்ட பின்னரே அறிவுரை வழங்க வேண்டும். நாமும் ஒருவருக்கு அறிவுரை வழங்கும் முன் அவர் அதனை ஏற்று நடப்பாரா. ஏற்று நடப்பார்னா அது ஏத்துப்பாரா, ஏத்து அதை ஃபாலோ பண்ணுவாரா, அதுதான் அதோட பொருள். அதை ஏற்றுக்கொண்டுனா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவர் அதை ஃபாலோ பண்ண நடப்பாரா என்று புரிந்து கொண்ட பின்னரே அறிவுரை வழங்க வேண்டும். இது கண்டிப்பாக சிறுவர்களுக்கு நான் இந்த மாதிரி கதையை நான் கொடுக்க மாட்டேன். ஸோ நீங்கனால இந்த கதையை நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ உன்னையும் குஞ்சுகளையும் என்ன செய்கிறேன் பார். இப்போ உன்னையும் உன் குஞ்சுகளையும் என்ன செய்கிறேன் பார் என மரத்தில் விடு என ஏறி பறவையின் கூட்டை பீத்து எறிந்தது. பறவைக்கு அப்போதுதான் புரிந்தது, அறிவுரைகளை கூட அதை கேட்டு நடப்பவர்களுக்குத்தான் சொல்ல வேண்டும் என்று. துஷ்டனுக்கு நல்லது சொல்ல போய் தனக்கும் தன் குஞ்சுகளுக்கும் பாதுகாப்பாக இருந்த கூட்டை இழந்து நடைகின்றோமே என மனம் வருந்தியது. நாமும் ஒருவருக்கு அறிவுரை வழங்கும் முன் அவர் அதனை ஏற்று நடப்பாரா என்று புரிந்து கொண்ட பின்னரே
அறிவுரை வழங்க வேண்டும். ஓகே, இது ஒரு சின்ன கதை தான். இது சிறுகதை. இதுக்கு பேர் வந்து சிறுகதைன்னு சொல்லுவாங்க. சிறுகதைன்னா சிறிய கதை. நம்ம வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற சில சில சம்பவங்கள் அடிப்படையில வைத்து இந்த ஒரு கதை உருவாக்கப்பட்டிருக்கு. சரி, இது நான் முதல்ல இருந்து நான் படிக்கிறேன். ஓகே, நான் ஒரு கதையை அப்படியே முழுசா படிச்சு முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு காட்டில் ஒரு காட்டில் ஒரு குரங்கு. ஒரு காட்டில் ஒரு நாள் அடைமழை பெய்து கொண்டிருந்தது. அடைமழை பெய்து கொண்டிருந்தது. அப்போது அந்த காட்டில் இருந்த ஒரு குரங்கு மழையில் நனைந்து நடுங்கியவாறு ஒரு மரத்தடியில் ஒதுங்கி நின்றது. அந்த மரத்தில் இருந்த பறவை ஒன்று கூடு கட்டி தன் குஞ்சுகளுடன் மழைக்கு நனையாது பாதுகாப்பாக உட்கார்ந்து கொண்டிருந்தது. மரத்தடியில் குரங்கு நனைந்து நடுங்குவதை பார்த்ததும் பறவைக்கு குரங்கு மீது இரக்கம் வந்தது. மனம் பொறுக்காமல், குரங்காரே, வெயில் மழையிலிருந்து என்னையும் என் குஞ்சுகளையும் காப்பாற்றிக் கொள்ள கூடு கட்டியிருக்கிறேன். அதனால்தான் இந்த மழையிலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். நீரும் அப்படி ஒரு பாதுகாப்பான கூடு செய்திருக்கலாமே. கூடு இருந்தால் நீர் இப்படி நனைய மாட்டீர் அல்லவா என்று புத்தி சொன்னது. இதனை கேட்ட குரங்காருக்கு கோபம் சீறிக்கொண்டு வந்தது. உன்னைவிட நான் எவ்வளவு வலுவானவன், எனக்கு நீ புத்தி சொல்கிறாயா? இப்போ உன்னையும் உன் குஞ்சுகளையும் என்ன செய்கிறேன் பார் என மரத்தில் விடு விடு என ஏறி பறவையின் கூட்டை பீத்து எறிந்தது. பறவைக்கு அப்போதுதான் புரிந்தது, அறிவுரைகளை கூட அதை கேட்டு நடப்பவர்களுக்குத்தான் சொல்ல வேண்டும் என்று. துஷ்டனுக்கு நல்லது சொல்ல போய் தனக்கும் தன் குஞ்சுகளுக்கும் பாதுகாப்பாக இருந்த கூட்டை இழந்து நனைகின்றோமே என மனம் வருந்தியது. நாமும் ஒருவருக்கு அறிவுரை வழங்கும் முன் அவர் அதனை ஏற்று நடப்பாரா என்று புரிந்து கொண்ட பின்னரே அறிவுரை வழங்க வேண்டும். அந்த கதை. ஓகே, இப்ப உங்களுக்கு இந்த கதை புரியுதா? ஏதாச்சும் ஏதாச்சும் தெரியாம இருக்கா? அப்படி தெரியாம இருந்தா எனக்கு சொல்லுங்க, நான் அதுக்கு சொல்றேன். இப்போ உங்களுக்கு வந்து ஓகேவா? உங்களுக்கு இந்த கதை நல்லா புரியுதா? புரியுது. ஓகே, நன்றி நன்றி. நல்லா புரியுது. அல்ஹம்துலில்லாஹ், நல்லா புரியுது. இந்த இது வந்து அந்த இதுல பார்த்து எழுதுறதுக்கு போடுவீங்களா ஐயா? அந்த இதுல போன்ல எப்படியா? இது வந்து நீங்க எழுதுறதா நீங்க எழுதிக்கலாம். இப்ப நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்றீங்களா, நீங்க எழுதிடலாம். நீங்க எழுதிட்டு நீங்க வந்து அந்த எழுத்து பயிற்சி தானே, எழுத்து வரிவடிவம் தானே, நீங்க வந்து செய்து அனுப்பலாம். அது கட்டாயம் இல்ல, நான் கட்டாயம் இல்ல யாரையும். சோ உங்களுக்கு விருப்பமானவர்கள் இதை வந்து எழுதி நீங்க வந்து அந்த எழுத்து வரிவடித்து வந்து என்கிட்ட வந்து பரிசோதனைக்காக எனக்கு அனுப்பலாம். ஆனா நம்ம வந்து இப்போ நீங்க வாசிக்கிறதா வாசிப்புதான். சோ யாரு வாசிக்க போறீங்க இப்போ? கத்திஜா அவர்களே, நீங்க வாசிக்கிறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்க வாசிக்கிறீங்களா?
முடிங்கய்யா. ஓகே, வாசிங்க. ஒரு காட்டில் ஒரு நாள் அடைமழை பெய்து கொண்டிருந்தது. அப்போது அந்த காட்டில் இருந்த ஒரு குரங்கு மழையில் நனைந்து கொண்டு நடுங்கியவாறு ஒரு மரத்தடியில் ஒதுங்கி நின்றது. அந்த மரத்தில் இருந்த பறவை ஒரு கூடு கட்டி தன் குஞ்சுகளுடன் மலைக்கு நனையாது பாதுகாப்பாக உட்கார்ந்து கொண்டிருந்தது. மரத்தடியில் குரங்கு நனைந்து நடுங்குவதை பார்த்ததும் பறவைக்கு நடுங்குவதை மனம் பொறுக்காமல் குரங்கு எதுல இருக்கீங்க தெரியலையே. நடுங்குவதை பார்த்ததும் பறவைக்கு அதாங்க கஷ்டமா இருக்குது. இரக்கம் வந்தது. மனம் பொறுக்காமல் குரங்காரே என்னை பாரும், வெயிலில் மழையிலிருந்து என்னையும் என் குஞ்சுகளையும் பாதுகாத்து கொள்ள காப்பாற்றிக் கொள்ள கூடு கட்டியிருக்கிறேன். அதனால் தான் இந்த மழையிலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். நீரும் அப்படி ஒரு பாதுகாப்பான கூடு செய்திருக்கலாமே. கூடு இருந்தால் நீ இப்படி நலைய மாட்டீர் அல்லவா என்று புத்தி சொன்னது. இதனை கேட்ட குரங்காருக்கு கோபம் சீறிக்கொண்டு என்னை விட வந்தது. உன்னை விட நான் எவ்வளவு வலுவானவன், எனக்கு நீ புத்தி சொல்கிறாயா? இப்போது உன்னையும் உன் குஞ்சுகளையும் என்ன செய்கிறேன் பார். இப்போது கஷ்டமா இருக்கு. இப்போது உன்னையும் குஞ்சுகளையும் மரத்தில் கேட்டு நீங்க வரலீங்க. இப்போது உன்னை உன் குஞ்சுகளையும் செய்கிறேன் பார்.
பார் என மரத்தில் விடு விடு என ஏறி பறவையின் கூட்டை பிரித்து எறிந்தது. பீத்து பீத்து. பீத்து பீத்து எறிந்தது. அதான் சரியா. பறவைக்கு அப்போதுதான் புரிந்தது அறிவுரைகளை கூட அதை கேட்டு நடப்பவர்களுக்குத்தான் சொல்ல வேண்டும் என்று. துஷ்டனுக்கு நல்லது சொல்ல போய் தனக்கும் தன் குஞ்சுகளுக்கும் பாதுகாப்பாக இருந்த கூட்டை இழந்து நனைகின்றோமே என மனம் வருந்தியது. நாமும் ஒருவருக்கு அறிவுரை வழங்கும் முன் அவர் அதனை ஏற்று நடப்பாரா என்று புரிந்து கொண்ட பின்னரே அறிவுரை வழங்க வேண்டும். நன்றி. நீங்க படிக்கும் போது எனக்கு மூச்சு வாங்குது. தெரியுது, கொஞ்சம் நீளம் தான் நினைக்கிறேன். சரி, இன்னும் கொஞ்சம் ஆஃபா பார்ப்போம். ஏன்னா கதைகள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கிடைக்கும் கஷ்டம். சில கதைகள் பாருங்க, நீங்க ஒரு பக்கம், இது ஒரு பக்கத்துல வந்து பாதி தான், ஒரு 3/4 வச்சுக்கலாம். கொஞ்சம் இந்த ஒரு 5 கதை, இன்னும் கொஞ்சம் சிறிய கதைகள் இருந்தா நல்லா இருக்கும். பட் இன்னொரு கதை இருக்கு, இது வந்து இன்னும் சின்ன கதை. பட் இந்த கதையோட இந்த கதை பரவாயில்லன்றதுக்காக தான் இதை எடுத்தேன். ஓகே, சரி, போதும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க வந்து யாருக்காச்சும் ஸ்கிரீன்ஷாட் பண்றதா இருந்தா பண்ணிக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட். இந்த கதைய, அப்புறம் இன்றைய பாடமே இதுதான் கதை. உங்களுக்கு இந்த கதையை நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சொற்கள் உங்களுக்கு விளங்கல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். சரி, இதோ ஏதாவது கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? ஏன்னா 10 எனக்கு இந்த எழுத்துக்கள் வந்து படிக்க முடியும். ஆனா வந்து எனக்கு வந்து அந்த லோ அலே அதெல்லாம் அந்த முன் சுழிகள் வந்து எப்படி வந்து அது இன்ன வரைக்கும் என்னால இது செய்ய முடியல. சோ 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 சே அலோ இப்படிலாம் வருதுங்களா, அந்த முன் எழுத்துக்கள் அந்த முக்கோணங்கள் எப்படி வந்து செயல்படுதுன்னு எனக்கு அது இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனா படிக்கும் போது முடியுது, ஆனா அதை வந்து நினைவுல வச்சுக்கோங்க. சோ சே எப்படி வருது, ரோ ரே இந்த மாதிரிங்க அந்த முன் எழுத்துங்கள் தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. அந்த கொம்பு, மேற்கொம்பு, கீழ்கொம்பு, இரட்டை கொம்பு, ஒற்றை கொம்பு, துணைக்கால், இதெல்லாம் வந்து கஷ்டமா இருக்கும். அது வந்து பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி நம்ம வந்து சொல் அறிமுகம் தான் நம்ம செய்யணும். நம்ம பார்க்க போனா இப்ப நான் வந்து எழுத்து தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்ப நம்ம வந்து எழுத்து நம்ம டைரக்ட் இல்லாம நம்ம ஷார்ட்கட்ல போறோம். ஷார்ட்கட்னா மீன்ஸ் வந்து இந்த கதை மூலியமாக எழுத்தையும் சொல்லையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அடுத்தடுத்த வகுப்புல கொஞ்சம் வேகமா போயிடலாம். அப்படிக்காக உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னா அது வந்து ஆக்சுவலி காமன் தான், எல்லாரும் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கும். அது நீங்க வந்து படிக்க 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 அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு வந்து அது மனநம் போக போக. ஆனா படிக்கணும், நிறைய வாசிக்கணும். பிறகு யூசுப் அவர்கள் நீங்க வந்து ஏதோ அடிக்கிறீங்க. அதே மாதிரி கதை ஒரு கதை அந்த இன்டர்நெட்ல பார்த்தேன், அது பாய்ச்சா அடிச்சாதான் போட்டேன். அதே மாதிரி கதை. ஆமா ஆமா, இது இன்டர்நெட்ல உள்ள கதை தான் இது. ஆனா என்ன, இங்க நிறைய எழுத்து பிள்ளை இருக்கு. குரங்கும் பறவைகளும் லூ அப்படின்னு வந்திருக்கு. பறவைகளும் சின்ன லூ, இது எழுத்து பிள்ளை கொஞ்சம் இருக்கு. ஓகே சரி, இதோட நம்ம வந்து முடிச்சுக்குவோம். இதோட நம்ம முடித்துக் கொள்வோம். ஏதாச்சும் கேள்வினா என்கிட்ட கேளுங்க. மற்றபடி இன்று வந்து எந்த ஒரு பாடமும் நான் கொடுக்கல, எந்த ஒரு விஷயமும் கொடுக்கல. பட் நீங்க வந்து வாலண்டியரா நீங்க வந்து இது எழுதி எனக்கு அனுப்ப போறீங்கன்னா நீங்க அனுப்புங்க, சந்தோஷமான விஷயம். கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இதோட நம்ம இந்த வகுப்பை முடித்துக் கொள்வோம்.
சம்டைம்ஸ் இந்த சனிக்கிழமை நேற்று வந்து நடத்த முடியாம ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இந்த ஸ்கூல்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்கும் பள்ளிக்கூடத்துல. சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ இதோட நம்ம அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். நன்றியா, ஐயா. ரொம்ப நன்றியா. நன்றி 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 அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி நன்றி.